என் அக்கா கல்யாணத்துல தான் எல்லாம் ஆரம்பிச்சது. சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க வேண்டிய அந்த நாள் ஒரு மெல்லிய குளிர்ந்த பதட்டத்தால் மூடப்பட்டிருந்தது. கல்யாண மண்டபத்துல மல்லிகை சந்தன வாசனை ஏவி சொல்லப்படாத மனஸ்தாபங்களும் வேகமான ரகசியமான பேச்சுக்களும் தான் அதிகமா இருந்துச்சு. என் அப்பாவும் அவரோட தம்பியும் என் அன்பு மாமாவும் இந்த அமைதியான புயலுக்கு நடுவுல இருந்தாங்க. பல வாரங்களா பூர்வீக சொத்து தகராறு அவங்க 2 பேருக்கும் நடுவுல புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது இப்போ ஒரு பெரிய தீயா மாறி எங்க குடும்பத்தோட அடிப்படையே அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. தூரத்துல இருந்து அவங்க பார்த்தேன். எல்லாம் பகிர்ந்து வளர்ந்த 2 பேரு இப்போ அந்நியர்கள் மாதிரி தனித்தனியா நின்னாங்க. அவங்க முகத்துல ஒரு பிடிவாதமான கர்வம் தெரிஞ்சிச்சு. அத பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. கல்யாண சடங்குகள் நடந்துச்சு. ஆனா சந்தோஷம் வெற்றுமையா இருந்துச்சு. சத்தம் வராத ஒரு அழகான மேளம் மாதிரி. ஒவ்வொரு புன்னகையும் கட்டாயப்படுத்தப்பட்டு போல இருந்துச்சு. ஒவ்வொரு வாழ்த்து அரவணைப்பும் குறுகியதா கடமைக்காக செஞ்சது மாதிரி இருந்துச்சு. என் மாமா வழுக்க தன்னோட சத்தமான சிரிப்பாலும் முடிவில்லாத கதைகளிலும் எந்த இடத்தையும் பிரகாசமாக்குவார். ஆனா இப்போ அவரோட பழைய நிலைக்கு மாறா ஒரு நெல்லு மாதிரி இருந்தார். அவர் தன்னோட கடமலே ஒரு இறுக்கமான முகத்தோட செஞ்சார். அவரோட கண்கள் என் அப்பாவோட பார்வையை தவிர்ச்சிச்சு. என் அப்பா அமைதியா நிதானமான குணம் கொண்டவர். ஆனா இப்போ அமைதியற்றவராகவும் பட்டமாகவும் காணப்பட்டார். சூட்டத்துல அவர் நடந்துகிட்டு இருந்தார். அவரோட தோள்கள் சூனி தகராரோட பாரம் அவரை அழிச்சிச்சு. பண்டிகை இசை கூட இந்த 2 சகோதரர்களுக்கு நடுவுல இருந்த காது செவிடாக்கும் அமைதியை மூழ்கடிக்க முடியாது. அவங்க நேசிச்ச எல்லாரோட இதயத்துலயும் அந்த அமைதி எதிரொலிச்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட தருணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கன்னிகாதான அப்போ என் மாமா என் அப்பா பக்கத்துல நிக்கணும். அது குடும்பத்தோட ஒரு நின்ற ஆசீர்வாதத்தோட அடையாளம். ஆனா அவர் தயங்கினார். ஒரு நீண்ட வேதனையான நொடிக்கு அவர் தன்னோட இடத்திலேயே வேறு ஒன்றேன் மாதிரி நின்னாரு. அவரோட தாடை இறுகி இருந்துச்சு. என் அம்மா அவங்க கல கண்ணீர் நிறைஞ்சு கெஞ்சுற மாதிரி ஒரு பார்வையே அவருக்கு அனுப்புனாங்க. கடைசியா அவர் நகர்ந்தார். ஆனா அவரோட அடிகள் கனமா விருப்பமில்லாம இருந்துச்சு. கேமரா பிளாஷ்கள் அந்த காட்சியை பிடிச்சானா அவங்களுக்கு நடுவுல திறந்திருந்த பிளவை அதனால பிடிக்க முடியல. இந்த சின்ன கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத தேக்கம் ஒரு குடும்ப படத்துல ஒரு விரிசல் வழிஞ்சது மாதிரி இருந்துச்சு. ஒரு முறை கவனிச்ச பிறகு திரும்பவும் மறக்க முடியாத ஒரு குறைபாடு. ஏதோ ஒண்ணு ஆழமா பயங்கரமா தப்பா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். அன்றிரவு கடைசி விருந்தினர்கள் கிளம்பி குண்டாட்ட விளக்குகள் அணைக்கப்பட்டதும் வீடு இருளில் மூழ்கிச்சு. அது வெறும் வெளிச்சம் இல்லாதது மட்டும் இல்ல, நாள் முழுவதும் ஒரு அமைதியான நீரோட்டமா இருந்த சண்டை வெடிச்சது. கடுமையான வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. குற்றச்சாட்டுகள் விஷமுகள் மாதிரி பறந்துச்சு. பழைய காயங்க திறக்கப்பட்ட. நான் படிக்கட்டுல நிழல்ல மறைஞ்சு உட்கார்ந்திருந்தேன். உலகத்துல நான் ரொம்பவும் மதிச்ச 2 பேரோட குரல்கள் கோபத்தாலும் வலியாலும் சிதைஞ்சு போறத கேட்டுக்கிட்டு இருந்தேன். அன்பு மற்றும் பகிர்ந்து கொண்ட நினைவுகளா நெய்யப்பட்ட எங்க குடும்பத்தோட அழகான தரை என் கண் முன்னாடியே பிரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் ஒரு புதிய தொடக்கமா இருக்கணும். ஆனா அது ஒரு வேதனையான முடிவா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த நாட்கள் ஒரு அடக்குமுறை அமைதியா சூழப்பட்டிருந்துச்சு. எங்க வீட்டுல வழக்கமா காலையில கேட்கிற சத்தத்துக்கு பதிலா ஒரு கனமான அமைதி இருந்துச்சு. என் அப்பா நியூஸ் பேப்பரோட உட்கார்ந்திருப்பார். ஆனா அவரோட கண்கள் வரிகள் மேல் நகரவே நகராது. அவர் அங்கே இருந்தார். ஆனா அவரோட மனம் எங்கோ தூரமா கோபத்தாலும் வருத்தத்தாலும் நிறைந்த ஒரு குழப்பத்துல தொலைஞ்சு போயிருந்துச்சு. அவர் என் மாமாவை பத்தி அரிதாகவே பேசுவார். அப்படி பேசினாலும் அது அவருக்கு இல்லா ஒரு கசப்புடை இருக்கும். ஒரு காலத்துல பாஸ்தோட உச்சரிக்கப்பட்ட அந்த பேரு இப்போ ஒரு தடை செய்யப்பட்ட வார்த்தையா எங்க வீட்டின் மூலமுடுக்களை அச்சுறுத்தும் ஒரு பேயா இருந்துச்சு. எங்க குடும்பத்தோட ஆன்மாவின் ஒரு முக்கிய பகுதி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது போல இருந்துச்சு. ஒரு பச்சை ஆறாத காயம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. என் மாமா பதிலுக்கு எல்லா தொடர்புலையும் முழுமையா துண்டிச்சுக்கிட்டார். அவர் வார இறுதி நாட்கள்ல வற்றத நிறுத்திட்டார். அவரோட சத்தமான சிரிப்பு இனிமே எங்க ஹால எதிரொலிக்கல. அவரோட குழந்தைகள் நான் எண்ணற்ற கோடை விடுமுறைகளை பகிர்ந்து கொண்ட என் அன்பான அக்கா அண்ணன் குழந்தைகள் தூரமான உருவங்களா மாறிட்டாங்க.
போங் கால்களுக்கு பதில் வர பண்டிகை காலங்கள் வழக்கமான வாழ்த்து பரிமாற்றம் இல்லாமலே போச்சு. இது ஒரு அமைதியா அறிவிக்கப்பட போர். அதுல பாதிக்கப்பட்டவங்க ஒரு குடும்பத்தை இணைக்கும் எளிய அன்றாட சந்தோஷங்க தான். நான் அந்த இழப்பை ரொம்பவே உணர்ந்தேன். இல்லாத ஒரு உறுப்பு வலிப்பது போல, இல்லாத ஒரு தொடர்புக்கா இயங்குவது போல இருந்துச்சு. நான் ஒரு காலத்துல எதிர்பார்த்த குடும்ப சூட்டங்க இப்போ கவலையின் ஆதாரங்களா மாறிடுச்சு. எங்க குடும்ப மரத்தின் ஒரு முக்கிய கிளை இல்லாதது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. இந்த மன அழுத்தம் என் பெற்றோரை வெளிப்படையா பாதிச்சு. என் அப்பா இன்னும் அதிகமா உள்வாங்கிட்டார். அவரோட வழக்கமான நம்பிக்கை ஒரு சோர்வான கசப்பால் மாத்தப்பட்டு அவர் தன்னோட படிக்கும் அறையில மணிக்கணக்கா உட்கார்ந்திருப்பார். படிக்கவோ வேலை செய்யவோ மாட்டார். வெறுமனே வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பார். என் அம்மா இயல்பு நிலையை பராமரிக்க முயற்சி செஞ்சார். ஆனா அவரோட முயற்சிகள் ஒரு ஆழமான துக்கத்துடன் கலந்திருந்துச்சு. நான் அடிக்கடி அவங்க பூஜை அறையில கண்களை மூடி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே அவங்க உதடுகள் அடைய முடியாத ஒரு அமைதிக்காக முணுமுணுப்பதை பார்ப்பேன். அவங்கதான் எல்லாரோட வலியையும் அமைதியா தாங்குனாங்க. எங்க குடும்பத்தோட சிதைந்து போன முனைகளை அவங்க நம்பிக்கையாலும் விசுவாசத்தாலும் ஆன மெல்லிய நூல்களா இணைக்க முயற்சிச்சாங்க. அவங்களுடைய மெல்லிய பெருமூச்சுகள் மட்டும்தான் மூச்சு முட்டும் அமைதியை சவால் செய்ய துணிந்த சத்தங்களா இருந்துச்சு. இந்த காலம் எனக்கு ஒரு கடினமான பாடமா இருந்துச்சு. பெரியவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் முழு உறவுகளையும் வழுங்கக்கூடிய ஆழமான விரிசல்களை உருவாக்க முடியும்னு கத்துக்கிட்டேன். கர்வம் மற்றும் அகங்காரம் எப்படி எந்த உடல் தடையையும் விட உயரமான வலிமையான சுவர்களை உருவாக்க முடியும்னு நான் பார்த்தேன். என் குழந்தை பருவ வீட்டின் அரவணைப்பும் பாதுகாப்பும் சமரசம் செய்யப்பட்டது போல இருந்துச்சு. ஒரு குளிர்ந்த நிச்சயமற்ற சூழ்நிலையால் மாற்றப்பட்டது. வீடு இனி ஒரு வீடாக இல்லை, அது ஒரே சூரியன் கீழ் மக்கள் வாழும் ஒரு கட்டிடம். ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட வழியே சுமந்துகிட்டு இருந்தாங்க. அமைதியானது அல்ல, அது ஒரு சத்தமான கத்தும் வெற்றிடம். அது எல்லா வெளிச்சத்தையும் அரவணைப்பையும் வழங்கி எங்களை சொல்லப்படாத துக்கத்தின் கடலில் தத்தளிக்க விட்டுச்சு. இந்த இருளுக்கு நடுவுல என் அம்மா ஒரு சின்ன மங்கலான விளக்கு மாதிரி இருந்தாங்க. அவங்க ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடல். அன்பு மற்றும் நம்பிக்கை எந்த காயத்தையும் குணப்படுத்தும்னு அவங்க நம்பினாங்க. இவ்வளவு ஆழமானதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சாயங்காலமும் அவங்க பூஜை அறையில காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க. அவங்க முகம் அதோட பொன்னிற ஒளியில அமைதியா இருக்கும். அவங்களைய பிரார்த்தனைகள் எங்க குடும்பத்தோட நல்வாழ்வுக்காக மட்டும் இல்லாம், குறிப்பாக அந்த 2 சகோதரர்களோ சமரத்துக்காகவும் இருந்துச்சு. அவங்க எனக்கு புராண கதைகளை சொல்லுவாங்க. பிரிந்த மன்னர்கள் மற்றும் தெய்வீக தலையீடுகளை பத்தி கதைகள். அவங்க குரல் மென்மையா இருந்தாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும். ஒரு வாதத்துல ஜெயிக்கிறதுல உண்மையான பலம் இல்ல, மன்னிக்கும் கருணையும் உடைந்ததை சரி செய்யும் தைரியமும் தான் உண்மையான பலன்னு அவங்க எனக்கு கத்து கொடுத்தாங்க. என் அப்பாவோட அணுகுமுறை வேற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஆழமா சிந்திக்கும் வகையில அவர் ஒரு தர்க்க ரீதியான பகுத்தறிவு கொண்ட மனிதர். இந்த உணர்ச்சி பூர்வமான குழப்பம் அவரை ரொம்ப அசைச்சிச்சு. வாழ்நாள் முழுதும் உருவான ஒரு பந்தம் எப்படி இவ்வளவு எளிதா உடையுன்னு அவருக்கு புரியல். அவர் அதிகமா படிக்க ஆரம்பிச்சார். வெறும் செய்தித்தாள்கள் மட்டும் இல்ல, தத்துவம் மற்றும் ஆன்மீகம் பற்றிய புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சார். அவர் வளர்ந்த காலத்துல கத்துக்கிட்ட போதனைகளை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சார். பதில்களை தேடி அவரை சிக்க வைத்த கோபத்துல இருந்து வெளியே வர ஒரு வழியை தேடினார். அவர் தன்னோட உள் பயணத்தை பத்தி அதிகமா பேசல, ஆனா அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அவர் ஒரு பெரிய பார்வையை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சார். தகராறோட அற்பத்தனத்தை கடந்து குடும்பம் மற்றும் அன்பின் பெரிய படத்தை பார்க்க ஒரு வழியை தேடினார். என் அம்மாவோட அன்பு ஒரு மெல்லிய மறை மாதிரி இருந்துச்சு. எங்க குடும்ப தகராறின் வரண்ட தரிசு நிலத்தை தொடர்ந்து வளர்ச்சிச்சு. அவங்க என் அப்பாவுக்கு நல்ல நேரங்களை பகிர்ந்து கொண்ட சிரிப்பையும் மாமா கடந்த காலத்துல கொடுத்த ஆதரவையும் மென்மையா நினைவுபடுச்சுவாங்க. அவங்க ஒருபோதும் குறை சொல்லவோ விமர்சிக்கவோ இல்ல, அவங்க கருணையின் பாதையை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்டுனாங்க. என் அப்பாவோட ஜானம் மறுபக்கத்துல ஒரு உறுதியான ஊன்றுகோல் மாதிரி இருந்துச்சு. அவரோட சொந்த கோபம் மற்றும் கர்வத்தின் ஆபத்தான நிலப்பரப்பை கடக்க அவருக்கு உதவுச்சு.
அவர் தன்னோட வருத்தத்தை பிடிச்சுக்கிட்டு இருப்பது ஒரு சூடான நிலக்கரியை பிடிச்சுக்கிட்டு இருப்பது மாதிரி தன்னைத்தானே எரிக்கிறது மாதிரிங்கத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். அவரோட அறிவு தேடல் மெதுவா அமைதி தேடலா மாறிட்டு இருந்துச்சு. சேர்ந்து அவங்களுடைய முரண்பட்ட அணுமுறைகள் எங்க வீட்ல ஒரு அமைதியான ஆனா சக்தி வாய்ந்த மாற்றத்தை உருவாக்கின. என் அம்மாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை உணர்ச்சி பூர்வமான ஆதரவை கொடுத்தது. அதே சமயம் என் அப்பாவோட அறிவுசார் தேட திசையை கொடுத்தது. அது ஒரு அழகான சொல்லப்படாத சூட்டணி. அவங்க இதயம், அவர் மூளை, பிரார்த்தனை மற்றும் நிபந்தனைட்ட அன்பின் சக்தியை அவங்க எனக்கு கத்துக் கொடுத்தாங்க. அதே சமயம் சுய பரிசோதனை மற்றும் ஜானத்தை தேடுவதன் முக்கியத்துவத்தை அவர் எனக்கு காட்டினார். அவங்களுடைய சொந்த போராட்டங்கள் மூலம் ஒரு தாயின் அன்பும் ஒரு தந்தையின் வழிகாட்டுதலும் எப்படி ஒரு வாழ்க்கையை தாங்கும் 2 தூண்களா மாற முடியும்னு எனக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா அதோட அடிச்சலமே ஆட்டம் காணும் போது. ஒரு சாயங்காலம் என் அப்பா அலுவலகத்திலிருந்து வேற ஒரு பார்வை அவரோட கண்கள் இருந்துச்சு. அது வழக்கமான சோர்வு இல்ல, ஆனா பல மாதங்களா நான் பார்க்காத ஒரு பொலிவு, ஒரு நோக்கத்தின் பிரகாசம். காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பத்தி ஒரு நண்பர் அவருக்கு சொல்லி இருந்தார்னு அவர் அறிவிச்சார். மகா பெரியவா முன்னிலையில் இருந்தாலே ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும்னு அவரோட நண்பர் சொல்லி இருந்தார். அந்த யோசனை என் அப்பாவின் மனசுல வேர் உண்டியிருந்தது. அவர் எப்பவும் தர்க்க ரீதியான தீர்வுகளை தேடும் ஒரு மனிதர் இப்போ ஆன்மீக வழிகாட்டுதலை தேடும் எண்ணத்துக்கு ஈர்க்கப்பட்டார். இந்த வார இறுதி காஞ்சிபுரத்துக்கு போறோம், நாம அவர் தரிசனம் பெறணும் அப்படின்னு அவர் அறிவிச்சார். அந்த முடிவு திடீர்னு இருந்துச்சு, ஆனா அது சரியா இருந்துச்சு. நீண்ட இருட்ட இரவுக்கு பிறகு வந்த முதல் விடியல் கதிர் மாதிரி இருந்துச்சு. என் அம்மாவின் முகம் கவலையின் எல்லா சுருக்கங்களையும் அழிப்பது போல ஒரு சந்தோஷத்தா பிரகாசிச்சது. அவங்களுக்கு இது அவங்களையே இடைவிடாத பிரார்த்தனைகளுக்கு ஒரு நேரடி பதிலா இருந்துச்சு. எங்க குடும்பத்தின் பிரச்சனைகளை ஒரு பெரிய ஆத்மாவின் காலடியை கொண்டு செல்லும் எண்ணம் அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. பயணத்திற்கான ஏற்பாடுகள் உடனடியாக ஆரம்பிச்சது. நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்க வீட்ல ஒரு பொதுவான நோக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நாங்க வெறும் பயணத்தை திட்டமில்ல, நாங்க ஒரு புனித யாத்திரையை, ஒரு நம்பிக்கையின் பயணத்தை ஆரம்பிச்சோம். நாங்க காஞ்சிபுரம் நோக்கி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது காரில் இருந்த சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. வழக்கமான அமைதிக்கு பதிலா ஒரு ஆழ்ந்த அமைதியான சிந்தனை இருந்துச்சு. என் அப்பா வழக்கமா சாலையில கவனம் செலுத்துபவர் உள்ளே பார்த்துக்கு கொண்டிருந்தார். என் அம்மா மெதுவாக மந்திரங்களை முன்னுமுன்னுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க சுத்தி இருந்த ஆற்றலில் ஒரு நுட்பமான மாற்றத்தை என்னால உணர முடிஞ்சு. நகர் போக்குவரத்து அமைதியான கிராமப்புறத்துக்கு வழிவிட்டது. நாங்க எங்க உல கவலைகளை ஒவ்வொரு கிலோமீட்டராக விட்டு செல்வது போல இருந்துச்சு. மகா பெரியவா பழங்கால ஜானத்தின் வாழும் வடிவம் எங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவது போல இருந்துச்சு. ஆறுதலையும் தெளிவையும் உறுதிப்படுத்துவது போல இருந்துச்சு. நாங்க காஞ்சி மட்டத்துக்கு வந்தோம். அது பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக ஆற்றலா நிறைந்த ஒரு இடம். இங்க இருந்த காற்றே வேற மாதிரி இருந்துச்சு. அமைதியா, தூய்மையா, பக்தி உணர்வால் நிரம்பி இருந்துச்சு. எண்ணற்ற பக்தர்களை பார்த்தது. அவங்க முகங்கள் நம்பிக்கையாலும் பக்தியாலும் நிறைஞ்சிருந்தது. மனதை தாழ்மையாக்கிச்சு. நாங்க எல்லோரும் ஒரே காரணத்துக்கா அங்க இருந்தோம். எங்களுடைய பெரிய சிறிய சுமைகளை மகா பெரியவா முன்னாடி வச்சு அவரோட அருளத்தை. என் அப்பா பகுத்ரிவுவாதி மடத்தின் வாச்சிலேயே தன்னோட சந்தேகத்தை கைவிட்ட மாதிரி தெரிஞ்சு. அவர் நான் ஒருபோதும் பார்த்திராத ஒரு பணிவுடன் நடந்தார். அவரோட இதயம் திறந்திருந்தது. இந்த புனிதமான இடம் வழங்கக்கூடிய எந்த ஜானத்தையும் பேர தயாராக இருந்தார். காஞ்சியிலிருந்து வந்த அழைப்பு வெறும் வெளிப்படையான பயணம் இல்ல, அது உள்ளே பயணிப்பதற்கான ஒரு அழைப்பு. பகுதி சார்ந்து ஒரு தரிசனம் வேறு எங்கும் இல்லாதது போல பக்தர்களின் வரிசையில் நாங்களும் சேர்ந்தோம். மகா பெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி மெதுவா நகர்ந்தோம். எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சுத்தி இருந்தவங்க ஆழ்ந்த பக்தியில இருந்தாங்க. சிலர் கண்ணீர்ல, சிலர் கைகூப்பி தலை குனிஞ்சு இருந்தாங்க. மகா பெரியவா ஒரு பார்வை பார்த்தாலே வாழ்க்கை மாறுன கதைகள், அற்புதங்கள் பத்தி முணுமுணுப்புகள் கேட்டது. என் அப்பா அமைதியா நின்னாரு.
அவரோட வழக்கமான கம்பீரமான தோரணைக்கு பதிலா அமைதியான பணிவு இருந்துச்சு. என் அம்மா என் கையை இறுக்கமா பிடிச்சிருந்தாங்க. அவங்க கை லேசா நடுங்கிச்சு. பயத்துல இல்ல, அந்த தருணத்தின் ஓவர்வெல்மிங் உணர்ச்சியில. நாங்க நெருங்கி வந்துகிட்டு இருந்தோம். காத்துல இருந்த ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட உணரக்கூடியதா இருந்துச்சு. ஒரு மென்மையான சுடான அலை எங்களை மூழ்கடிப்பது போல. அப்புறம் நாங்க அவரை பார்த்தோம். மகா பெரியவா தரையில உட்கார்ந்திருந்தாரு. ஒரு சாதாரண உருவம், காவி உடை அணிந்திருந்தாரு. ஆனா அவர் ஒரு பெரிய சக்தி மற்றும் ஆழ்ந்த அமைதியின் ஒளியை வெளிப்பற்றினார். அவரோட கண்கள் ஆழமானதும் பழமையானதும் பல யுகங்களின் ஞானத்தை கொண்டிருப்பது போல இருந்துச்சு. அவங்க மெதுவா கருணையோட சுட்டத்தின் மேல நகர்ந்துச்சு. உடல் வடிவங்களுக்கு அப்பால் மக்கள் முன்னாடி நின்னவங்களோட ஆன்மாவுக்குள்ள பார்த்தது. அவர் எங்களை வெறும் பார்க்கல, அவர் எங்களை பார்த்தார். எங்களுடைய எல்லா குறைகளோடும் வலிகளோடும் நம்பிக்கைகளோடும். அந்த தருணத்துல மட்டத்துக்கு வெளியே இருந்த உலகம், சொத்து தகராறு, கோபம், அமைதி முக்கியத்துவம் இல்லாததா மறைஞ்சு போச்சு. அந்த புனிதமான இருப்பு மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. எங்க முறை வந்ததும் நாங்க நேரா அவர் முன்னாடி நின்னோம். அப்பா நிறைய விஷயங்களை சொல்ல, சிக்கலான சூழ்நிலையை விளக்க ஒரு பெரிய பட்டியலை தயார் பண்ணி இருந்தார். ஆனா அவருக்கு சுத்தமா பேச்சு வரல. அவர் வெறுமனே தரையில வழுந்து நமஸ்காரம் பண்ணினார். முழுமையான சரணாகதியின் அடையாளம். என் அம்மாவும் நானும் அதே மாதிரி செஞ்சோம். நாங்க எழுந்ததும் மகா பெரியவா எங்களை பார்த்தார். அவர் ஒரு வார்த்தை சூட பேச, அவர் என் அப்பா மட்டும் பார்த்தார். ஒரு நீண்ட ஆழமான ஊடுருவும் பார்வை. அப்புறம் அவர் சிரிச்சார். அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்ல, அது ஒரு ஆழ்ந்த புரிதலின் எல்லையற்ற கருணையின் சிரிப்பு. எனக்கு எல்லாம் தெரியும், கவலைப்படாதே, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு சிரிப்பு. அந்த ஒரு அமைதியான தருணத்துல என் அப்பாவுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறிச்சு. ஒரு கனமான கண்ணுக்கு தெரியாத சுமை அவரோட தோள்களில் இருந்து நீக்கப்பட்டது போல இருந்துச்சு. பல மாதங்களா அவரோட இதயத்தை விஷமாக்கிட்டு இருந்த கோபமும் வெறுப்பும் அந்த கருணைய புன்னகையின் ஒளியில கரைஞ்சு போச்சு. அந்த பார்வையில ஒரு குருவின் ஜானத்தை மட்டும் இல்ல, ஒரு தாயின் நிபந்தனையற்ற அன்பையும் ஒரு தந்தையின் உறுதிப்படுத்தும் பலத்தையும் அவர் உணர்ந்ததா அப்புறம் என்கிட்ட சொன்னார். மகா பெரியவா ஒரு தீர்வையோ எந்த ஆலோசனையோ கொடுக்கல. அவர் அதைவிட சக்தி வாய்ந்த ஒன்ன கொடுச்சா, ஒரு ஆன்மீக குணப்படுத்துதல். நாங்க மடத்தை விட்டு ஒரு அமைதியான பிரமிப்புடன் கிளம்பினோம். எங்க இதயம் நிறைஞ்சு மனம் அமைதியா இருந்துச்சு. தரிசனம் முடிஞ்சிச்சு, ஆனா மாற்றம் இப்பதான் ஆரம்பிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு திரும்புற பயணம் காஞ்சிபுரத்துக்கு போன பயணத்தை விட ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. முன்னாடி இருந்த சிந்தனை அமைதிக்கு பதிலா இப்போ ஒரு ஆழமான அமைதியான அமைதி இருந்துச்சு. என் அப்பா உறுதியான கையோட வண்டி ஓட்டினாரு. அவரோட உதட்டுல ஒரு சின்ன அமைதியான புன்னகை இருந்துச்சு. அவர் இனிமேல் அந்த காலையில வீட்டை விட்டு கிளம்பின வட்டமான குழப்பமான மனிதர் இல்ல. தரிசனம் அவருக்குள்ள ஒரு அமைதியான அற்புதத்தை நிகழ்ச்சி இருந்தது. அவர் அதை ஆராயவோ தர்க்க ரீதியா விளக்கவோ முயற்சி செய்யல. அவர் அதை அனுபவிச்சார், அவ்வளவுதான். அவர் ஒரு மிகப்பெரிய கருணையை நேருக்கு நேர் சந்திச்சிருந்தார். அது அவரோட அகங்காரத்தையும் கர்வத்தையும் கழுவி பணிவு மற்றும் புரிதலின் ஒரு சுத்தமான நிலையை விட்டு சென்றது. அது உண்மையிலேயே ஒரு வகையான மறுபிறப்பு. அவரோட உண்மையான் இறுக்கமுள்ள சுயத்துக்கு திரும்புதல். மாற்றத்தை உந்த என் அம்மா அமைதியா பிரகாசிச்சாங்க. அவங்க பிரார்த்தனைகளுக்கு அவங்க எதிர்பார்க்காத விதத்துல பதில் கிடைச்சிருந்தது. அவங்க ஒரு தீர்வுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மாற்றம். மகா பெரியவா வெளியிலிருந்து பிரச்சனையை தீர்க்கல, அவர் உள்ளிருந்து மனிதரை குணப்படுத்தினார்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சாதாரண விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சாலையோர மரங்கள், கோவில் பிரசாதத்தின் சுவை. என் அப்பாவும் பல மாதங்களா இல்லாத ஒரு லேசான மனத்துடன் பதில் சொன்னார். எங்க குடும்பத்தை மூடியிருந்த கனமான இருண்ட மேகம் கடைசியா கலைந்து சூரிய ஒளி மீண்டும் உள்ளே வர அனுமதிச்சிச்சு. நாங்க வீட்டுக்கு வந்ததும் என் அப்பா செஞ்ச முதல் காரியம் துணி மாத்துறதோ உட்கார்ந்து ஓய்வெடுப்பதோ இல்ல. அவர் நேரா டெலிபோனை நோக்கி நடந்தார். என் அம்மாவும் நானும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பார்த்தோம். அவர் ஒரு நம்பரை டயல் பண்ணினாரு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் பேசுறத கேட்டோம். அண்ணா அவர் சொன்னாரு. அவரோட குரல் உணர்ச்சியால தழுதழுத்துச்சு. நாதா. ஒரு நிமிஷம் அமைதி. அவர் கொஞ்ச நேரம் கேட்டாரு.
அப்புறம் அவர் சொன்னாரு, மன்னிச்சுக்கோங்க, என்ன நடந்திருந்தாலும் அத மறந்துடலாம், நீங்க என் அண்ணன், அதை விட எதுவும் முக்கியம் இல்ல. அவரோட வார்த்தைகள் எளிமையா மனப்பூர்வமா இருந்துச்சு. எந்த நியாயப்படுத்தலோ குற்றச்சாட்டோ இல்ல. அவை தூய்மையான கலப்படமற்ற சமரசத்தின் வார்த்தைகளா இருந்துச்சு. அவர் பக்கத்துல நடந்த உரையாடலை கேட்டதும் மறுமுனையிலும் நடந்த குணப்படுத்தலை என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என் அப்பாவின் மன்னிப்பு அவ்வளவு நேர்மையாகவும் எதிர்பாராததாகவும், என் மாமாவின் கர்வம் என்ன சுவர்களை உடைச்சிருந்தது. மகா பெரியவா தரிசனத்தின் சொல்லப்படாத வார்த்தைகள் என் அப்பா மூலம் வெளிப்பட்டது. அவர் மன்னிப்பு கேட்க கட்டளையிடப்பட அவர் தூண்டப்பட்டார். குருவின் அருள் அன்பின் விதையை விதைச்சிருந்தது. அது இப்போ ஒரு ஆழ்ந்த பணிவின் செயலாக மலர்ந்தது. போங்கால் அடுத்த நாளே சந்திக்க ஒரு வாக்குறுதியுடன் முடிந்தது. நீண்ட வேதனையான அமைதி கடைசியா உடைக்கப்பட்டு. அடுத்த நாள் என் மாமா வந்தார். அவர் தன்னோட காரிலிருந்து இறங்கும் போது தயக்கத்தோடும் நிச்சயமற்றவராகவும் தெரிஞ்சார். என் அப்பா ஆனா அவரை திறந்த மனதோட வரவேற்க வெளியே நடந்தார். அந்த 2 சகோதரர்களும் ஒரு நிமிஷம் ஒருத்தர் பார்த்தாங்க. கடந்த சில மாதங்களின் அமைதி அவங்களுக்கு நடுவுல தொங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லா கசப்பையும் கழுவி போடுற மாதிரி என் அப்பா தன்னோட அண்ணனை கட்டி அணைச்சார். என் மாமா முதல்ல திகைச்சு போனாலும் பதிலுக்கு கட்டி அணைச்சார். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சுட்டாங்க. 2 பெரிய மனுஷங்க. அவங்க தோள்கள் அமைதியான அழுகையால நடுங்கிச்சு. அது ஒரு தூய திட்டமிடப்பட உணர்ச்சியின் தருணம். குடும்ப அன்பின் நீடிச்ச சக்திக்கு ஒரு சான்று. எல்லா கோபமும் எல்லா கர்வமும் அந்த ஒரு அணைப்புல கரைஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் ஹால்ல உட்கார்ந்தாங்க. இவ்வளவு நாளா காலியா இருந்த நாக்காலிகள். அவங்க உடனே சொத்து பத்தியோ தகராறு பத்தியோ பேசல. அதுக்கு பதிலா அவங்க உடலம் பத்தி, அவங்க குழந்தைகளை பத்தி, பழைய நாட்கள் பத்தி பேசினாங்க. அவங்க பெற்றோரை பத்தி, அவங்க கத்துக்கிட்ட மதிப்புகள் பத்தி பேசினாங்க. அவங்க கவனமா மென்மையா எரிஞ்சு போன பாலத்தை மறுபடியும் கட்டிக்கிட்டு இருந்தது போல இருந்துச்சு. என் அம்மா அவங்களுக்கு காபி கொண்டு வந்தாங்க. அவங்க கண்கள் சந்தோஷ கண்ணீரா பிரகாசிச்சுச்சு. குளிர்ந்தோம் காலியாவும் இருந்த வீடு மீண்டும் குடும்பத்தின் அரவணைப்பா நிறைஞ்சிச்சு. குருவின் அருள் ஒரு பிரச்சனைய தீர்க்கல, அது ஒரு உறவை மீட்டெடுத்தது. என் அப்பா அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு நாங்க போன பயணத்தை பத்தி பேசினார். அவர் தரிசனத்தை பத்தி, ஓவர்வெல்மிங் அமைதி பத்தி, மகா பெரியவாவுடைய அமைதியான பார்வையின் மாற்றும் சக்தி பத்தி விவரிச்சார். அவர் அது ஒரு அற்புதமா காட்டல, ஆனா அவரோட பார்வையை மாத்தினா ஒரு ஆழ்ந்த தனிப்பட்ட அனுபவமா சொன்னார். என் மாமா கவனமா கேட்டார். அவரோட ஆரம்ப கட்ட திக்காப்பு மனப்பான்மை ஆழமான சிந்தனையா மாற்றப்பட்டது. அவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததாகவும் தன்னோட கோபத்துல சிக்கி வெளியே வழி தெரியாம இருந்ததாகவும் ஒப்புக்கிட்டார். அவர் தன்னோட அண்ணனை, அவங்களைய உரையாடல்களை, தனக்கு நம்ப குடும்பம் இருக்குங்கிற எளிய ஆறுதலை மிஸ் பண்ணதா ஒப்புக்கிட்டார். அந்த தகராறு அவரையும் பாதிச்சிருந்தது. குருவின் அருள் நேர்மைக்கும் பலவீனத்துக்கும் ஒரு இடத்தை உருவாக்கிச்சு. தெய்வீக தலையீடு இல்லாம் அவங்களுடைய அகங்காரம் அவங்கள் எப்பவுமே பிரிச்சு வச்சிருக்கோம். மகா பெரிவாவுடைய இருப்பு ஒரு முக்கிய செயல்பட்டுச்சு. எந்த உலக தகராறையும் விடு உயர்ந்த ஒரு உண்மையை அவங்களுக்கு நினைவுபடுத்திச்சு, மனித தொடர்பின் புனிதத்தன்மை. அவங்க அப்பவே சொத்து பிரச்சனையை சமாதானமா பரஸ்பர மரியாதை மற்றும் நியாயத்தோட தீர்க்க முடிவு செஞ்சாங்க. ஒப்பந்தத்தின் உண்மையான விவரங்கள் 2ஆம் பட்சமா மாறிடுச்சு. அவங்க ஒப்புக்கிட்டபடி முக்கிய நோக்கம் அவங்களுடைய உறவு இனிமேல் பொருள் சார்ந்த கவலைகளா அச்சுறுத்தப்படாம இருக்கணுங்கிறதா. குருவின் அருள் அவங்களுக்கு ஒருத்தர் திரும்பி வர வழியை காட்டியது. உணர்ச்சி பூர்வமான சுமைகள் நீக்கப்பட்டதும் தகராறின் தீர்வு ஆச்சரியப்படும் விதமா எளிதா இருந்துச்சு. என் அப்பாவும் மாமாவும் சொத்து ஆவணங்களோ உட்கார்ந்தாங்க. எதிரிகளா எல்லாம் ஒரு பொதுவான நன்மைக்காக வேலை செய்யும் சகோதரர்களா. அவங்க தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தையும் ஒரு புதிய வெளிப்படைத்தன்மையோடு விவாதிச்சாங்க. என் அப்பா மனப்பூர்வமா என் மாமாவுக்கு ஒரு தாராளமான பங்கை கொடுத்தார். தன்னோட மன அமைதி எந்த நிலத்தை விடவும் மதிப்பு மிக்கதுன்னு சொன்னார். என் மாமா இந்த செய்கையா மனம் உருகி நியாயமானதை விட அதிகமா எடுத்துக்க மறுத்துட்டார். பேச்சுவார்த்தை ஒரு விருப்ப போராட்டமா இல்லாம் பரஸ்பர் தாராள் மனப்பான்மையின் ஒரு பயிற்சியா மாறிச்சு.
அது பார்க்க ஒரு அழகான விஷயமா இருந்துச்சு. இந்த மாற்றம் முழு குடும்பத்திலையும் பரவிச்சு. என் அக்கா அண்ணன் குழந்தைகள் மீண்டும் வர ஆரம்பிச்சாங்க. எங்க வீடு அவங்க சிரிப்பொலியா நிறைஞ்சிச்சு. எங்களுக்கு இடையிலான பந்தம், இறுக்கமா இருந்த பந்தம் இப்போ முன்னெப்போதையும் விட வலிமையா இருந்துச்சு. உறவுகளின் பலவீனம் மற்றும் அவற்றை வளர்ப்பதன் முக்கியத்துவம் பத்தி நாங்க எல்லோரும் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கத்துக்கிட்டோம். குடும்ப சூட்டங்கள் இனி பதட்டத்தின் ஆதாரமா இல்லாம் எங்க புதுப்பிக்கப்பட்ட ஒற்றுமையின் கொண்டாட்டமா இருந்துச்சு. ஹாய், நாங்க ஒரு குடும்ப சண்டையின் படுகொலியை பார்த்தோம். ஒரு உயர் சக்தியின் உதவியோட மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தோம். அருந்த நூல் அவங்க சொல்ல மாதிரி இப்போ துணியின் வலிமையான பகுதியா இருந்துச்சு. இந்த அனுபவம் என்னை அடிப்படையில மாத்திச்சு. நான் ஒரு செயலற்ற பார்வையாளரா இருந்தேன். என் வாழ்க்கையில பெரியவங்க தடுமாறுவதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உதவிய டீனேஜரா இருந்தேன். ஆனா காஞ்சிபுரத்துக்கான பயணம் மற்றும் அதை தொடர்ந்த சமரசம் எம்பிக்கைனுக்கின் மிகப்பெரிய சக்தியை கத்துக் கொடுத்தது. எங்களுடைய வரியக்கப்பட்ட மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் பிரபஞ்சத்துல இருக்குன்னு அது எனக்கு காட்டிச்சு. ஆன்மீக சடங்குகள் அல்லது கோட்பாடுகள் பத்தி இல்ல, ஆனா கருணை, பணிவு மற்றும் அன்புக்கு வழிவகுக்கும் ஒரு உள் மாற்றம் பத்தி தான் நான் கத்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கிறது பத்தி. இருண்ட காலங்கள்ல உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தொடர்பு. எங்க குடும்பத்தின் சமரச கதை எங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் ஒரு அமைதியான புராணமா மாறிச்சு. அது ஒரு சட்ட தீர்வின் கதை இல்ல, ஆனா ஒரு ஆன்மீக குணப்படுத்தலின் கதை. எந்த பிரச்சனையும் ஒரு தாழ்மையான இதயத்தோடும் மன்னிக்க விருப்பத்தோடும் அனுப்படும் போது வெல்ல முடியாதது இல்லன்னு எல்லாருக்கும் ஒரு நினைவூட்ல இருந்துச்சு. மகா பெரியவாவுடைய அருள் எங்க குடும்பத்துல அருந்த நூல்ல இணைத்தது மட்டும் இல்லாம் பல ஆண்டுகளுக்கு எங்களை ஊக்குவிக்கும் ஒரு நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் வழித்தை உண்மைவது. ஒரு குடும்பம் வச்சிருக்கூடிய பெரிய சொத்து அல்லது செல்லும் இல்ல, ஆனா எந்த புயலையும் தாங்கக்கூடிய அளவுக்கு மீளும் தன்மைட்ட அன்புன்னு அது எங்களுக்கு கத்து கொடுச்சது. ஒரு உண்மையான குருவால வழிநடத்தப்படும் ஆன்மீக பாதை உள் ரசவாதத்தின் பயணம். அது நம்முடைய அகங்காரம், கோபம், பேராசை போன்ற அடிப்படை உலோகங்களை அன்பு, கருணை, ஞானம் போன்ற தூய தங்கமா மாற்றுகிறது. என் அப்பாவின் மாற்றம் இதுக்கு ஒரு வாழும் சான்று. மகா பெரியவா தரிசனம் அவருக்கு ஒரு மாயாஜால தீர்வை கொடுக்கவில்லை, அது அவருக்குள் ஒரு ஒளியை ஏற்றியது. இந்த உள் ஒளி அவருக்கு நீதியின் பாதையை, தர்மத்தின் பாதையை பார்க்க உதவியது. எந்த சொத்து தகராறையும் வெல்வதை விட தன்னுடைய சொந்த கர்வத்தெல்லும் பலத்தை அது அவருக்கு கொடுத்தது. இதுதான் ஒரு குருவின் உண்மையான நோக்கம். நமக்காக பாதையில் நடப்பதில்ல, நாமே நடக்கும்படியாத உள்ளிடச் செய்வது. இந்த அனுபவம் என் சொந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. கடவுள் அல்லது தெய்வீக சக்தி எப்போதும் பெரிய நடத்தமான சகுடன் தலையிடுவதில்லை என்பதை நான் புரிந்துட்டேன். பெரும்பாலும் அது அமைதியா ஒரு கருணையான பார்வை மூலம், ஒரு மென்மையான புன்னகை மூலம், அல்லது நாம் நேசிக்கும் ஒருவரின் மன மாற்றத்தின் மூலம் செயல்படுது. அது ஒரு நுட்பமான சக்தி. அது நம்மை நம்முடைய சிறந்த நெல்லைக்கு திருப்பி அனுப்புகிறது. எங்க குடும்பம் ஒரு சட்ட ஆவணத்தால் காப்பாற்றப்படவில்லை, ஆனால் ஒரு கருணை தருணத்தால் காப்பாற்றப்பட்டது. இந்த கருணை மன்னிப்பு தான் இறுதி பலன் என்பதையும், அன்புதான் நிலைத்திருக்கும் ஒரே உண்மை என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது என்னுடன் நிலைச்சு நிற்கும் ஒரு பாடம். வாழ்க்கையின் சவால்களுக்கு நான் எவ்வாறு பதிலளிக்கிறேன் என்பதை வடிவமைக்குது. வாழ்க்கை எப்போதும் நமக்கு சவால்களை முன்வைக்கும். உறவுகள் சோதிக்கப்படும், மோதல்கள் எழும். ஆனா இந்த சோதனைகளை எதிர்க்க நாம் வளர்ச்சிக்குள்ளும் உள்வலம் தான் முக்கியம். ஒரு குருவா காட்டப்படும் பாதை இந்த உள்வலத்தை வளர்க்கும் பாதை. அது நமக்குள்ளேயே அமைதி மற்றும் ஞானத்தின் ஒரு சரணாலயத்தை உருவாக்குவது. வெளி உலகம் கொந்தளிப்பில இருக்கும்போது நாம் பின்வாங்கக்கூடிய ஒரு இடம். என் அப்பா மகா பெரியவா அருளா இந்த சரணாலயத்தை கண்டார். அவர் தன்னுடைய மனசாட்சியின் அமைதியான குரலை கேட்க கற்றுக்கிட்டார். நம் அனைவருக்கும் உள்ளே இருக்கும் தெய்வீக பொறி. இது ஒரு ஆன்மீக வாழ்க்கையின் இறுதி பரிசு. இறுதியில எங்கள் கதை ஒரு எளிய கதை. உலகப்பினக்கா பிடிந்த ஒரு குடும்பம் தெய்வீக அருளா மீண்டும் எப்படி ஒன்னு சேர்ந்தது என்ன கதை. ஒரு குரு நம்முடைய ஆன்மீக பயணத்துல
ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். இணக்கத்துக்கு இது ஒரு சான்று. ஒரு தாயை போல அவர் நிபந்தனையற்ற அன்பையும் நம்முடைய காயமடைந்த இதயங்களுக்கு ஆறுதலையும் அளிக்கிறார். ஒரு தந்தையை போல அவர் வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்த நமக்கு அசைக்க முடியாத ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் அளிக்கிறார். மகா பெரியவா எங்கள் குடும்பத்துக்கு அதுவாக இருந்தார். அவர் ஒரு உறவை மட்டும் காப்பாற்றவில்லை, அவர் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை, அன்பு மற்றும் பணிவின் நித்திய ஒளியால் ஒளிரும் ஒரு பாதையை காட்டினார்.